செய்திகளுக்காக சுமதி சுரேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா காலத்தில் கட்டுப்பாடுகளை மீறியதாக பதிவு செய்த வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். உதவி பேராசிரியர் பணிக்கு PhD முடித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க அரசாணை. சமூக நீதியை பறிக்கும் அரசாணையை திரும்பப் பெற முதலமைச்சருக்கு வைகோ வலியுறுத்தல். சசிகலா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. விக்டோரியா மருத்துவமனை அறிக்கை. விரிவான செய்திகள். கொரோனா காலத்தில் கட்டுப்பாடுகளை மீறியதாக பதிவு செய்த வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சரை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா நோய் தொற்று தமிழக காலத்தில் மத்திய பாஜக அரசும் மாநில அதிமுக அரசும் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் பல்வேறு கட்டங்களில் ஊரடங்குகளை பிறப்பித்து கட்டுப்பாடுகளை விதித்தன என கூறியுள்ளார். தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் குடும்பத்தின் பசிப்பிணியை போக்கிடவும் அன்றாடம் வேலைக்கு செல்வோர் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க இயலாமல் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறியுள்ள ஸ்டாலின், அப்படி தங்களின் அன்றாட பணிகளுக்கு சென்ற லட்சக்கணக்கானவர்கள் மீது அதிமுக அரசு பேரிடர் மேலாண்மை சட்டம் பிரிவுகளின் கீழும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவின் 188 கீழும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி பதியப்பட்ட வழக்குகளால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் இளைஞர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாதாக மாறியுள்ளது எனவும், வெளிநாடுகளுக்கு செல்ல பாஸ்போர்ட் எடுப்பதற்கு இந்த வழக்குகள் பெரும் தடையாக உள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனால் கொரோனா காலத்தில் தங்கள் வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்பட்ட அவர்களின் எதிர்காலமும் இந்த கிரிமினல் வழக்குகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஸ்டாலின், இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமியை கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த வழக்குகளை எல்லாம் தொடர்புடையவர்களின் எதிர்காலம் கருதி உடனே எவ்வித தாமதமும் இன்றி திரும்பப் பெற்று பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் புது வாழ்வு தேடலுக்கும் வழிவகுத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். உதவி பேராசிரியர் பணிக்கு PhD முடித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க பிறப்பிக்கப்பட்டுள்ள அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் ஜூலை 1 முதல் PhD ஆய்வு படிப்பை முடித்தவர்கள் மட்டுமே கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் தகுதியை பெறுவார்கள் என தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அரசாணை பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ளார். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மாணவர்கள் உயர்கல்வித்துறைக்கு பணி வாய்ப்பு பெற்று வந்துவிடக் கூடாது என்ற வன்மம் நிறைந்த RSS சங் பரிவார் சனாதன கூட்டத்தின் குறிக்கோள்களை தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெறச் செய்திருக்கிறது பாஜக அரசு எனவும், அதன் அடிப்படையில்தான் UGC சமூக நீதிக்கு எதிரான இத்தகைய விதிமுறைகளை வகுத்திருக்கிறது எனவும் கூறியுள்ள வைகோ, அதையே காரணம் காட்டி தமிழக அரசு இந்த அரசாணையை பிறப்பித்து உள்ளது என தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு அளித்திருப்பதை பெரும் சாதனையாக பறைசாற்றி பிரச்சாரம் செய்து வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு PhD முடித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என அரசாணை வெளியிட்டு இருப்பதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறார் எனவும், சமூக நீதியை பறிக்கும் இந்த அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அருகே காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் குறித்து பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காட்டுப்பள்ளியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவில், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டின்படி அதானி நிறுவனத்தின் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் தொடர்பான அறிவிக்கையை வெளியிட்டது எனவும், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கையின்படி இந்த விரிவாக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய அருகில் வசிப்பவர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொதுமக்கள் எளிதில் சென்று வர முடியாத 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மீஞ்சூரில் நடத்துவதாக அறிவித்துள்ளதாகவும், இந்த விரிவாக்கத்தால் துறைமுகத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள தங்கள் அரங்கன்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் மீனவர் கூறியுள்ளார். எனவே கடந்த 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனு தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 4 வாரங்களில் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது.
டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் மத்திய அரசுடன் மேற்கொண்ட 11வது சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்த நிலையில் திட்டமிட்டபடி குடியரசு நாளின் போது டிராக்டர் பேரணி நடைபெறும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் டெல்லி எல்லையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் இதுவரை 140க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். 10 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் வேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று நடந்த 11வது சுற்று பேச்சுவார்த்தையிலும் மத்திய அரசு முன்வைத்த 18 மாதங்கள் வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைக்கிறோம் என்ற முடிவை விவசாயிகள் புறக்கணித்தனர். வேளாண் சட்டங்களை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்பதில் விவசாயிகள் உறுதியாக உள்ளனர். இதுகுறித்து மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயிகள்தான் இனிமேல் முடிவு எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திட்டமிட்டபடி குடியரசு நாளின் போது மாபெரும் டிராக்டர் பேரணியை நடத்த விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். சசிகலா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளது. அவருக்கு சுவாச பிரச்சினை குறைந்து உள்ளது என விக்டோரியா மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் உள்ள சசிகலா விரைவில் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட உள்ளார். இந்த நிலையில் அவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. விக்டோரியா மருத்துவமனையில் கொரோனா வார்டில் சசிகலா அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரலில் தீவிர தொற்று ஏற்பட்டுள்ளதால் அது நிமோனியா பாதிப்பாக கருதப்படுகிறது. தற்போது அவருக்கு காய்ச்சல் குறைந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதை விக்டோரியா மருத்துவமனை சசிகலாவின் உடல்நிலை சீராக உள்ளதாக கூறி உறுதிப்படுத்தியுள்ளது. விக்டோரியா மருத்துவமனை இன்று வெளியிட்ட அறிக்கையில் சசிகலா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளது எனவும் அவருக்கு சுவாச பிரச்சினை குறைந்து உள்ளதாகவும் கூறியுள்ளது. பேஸ்புக் சமூக வலைதள பயனாளர்களின் தகவல்களை சட்டவிரோதமாக திருடியதாக எழுந்த குற்றச்சாட்டில் பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. பேஸ்புக் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவோரின் தகவல்களை திருடி தேர்தல்களில் சூழ்ச்சியில் ஈடுபட முயன்றதாக பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா, குளோபல் சயின்ஸ் ரிசர்ச் ஆகிய நிறுவனங்கள் மீது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கடந்த 2018ஆம் ஆண்டில் குற்றச்சாட்டு தெரிவித்தது. குளோபல் சயின்ஸ் ரிசர்ச் நிறுவனம் குறிப்பிட்ட செயலியை உருவாக்கி அச்செயலியை பதிவிறக்கம் செய்வோரின் தனிப்பட்ட தகவல்களை ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துவதற்காக முகநூல் நிறுவனத்திடமிருந்து அனுமதி பெற்றுள்ளது. ஆனால் அச்செயலியை பயன்படுத்திய 335 இந்தியர்களிடம் தகவல்களை மட்டுமல்லாமல் முகநூலில் அவர்களுடன் நண்பர்களாக இருந்த சுமார் 5,62,000 பேரின் தகவல்களையும் குளோபல் சயின்ஸ் ரிசர்ச் நிறுவனம் சட்டவிரோதமாக திருடியுள்ளது. அத்தகவல்களை வணிக நோக்கில் பயன்படுத்துவதற்காக கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனத்திடமும் பகிர்ந்துள்ளதாக சிபிஐ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டு அந்நிறுவனங்கள் மீது சிபிஐ முதல்கட்ட விசாரணை மேற்கொண்டது. இந்த நிலையில் அவ்விரு நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகியவற்றின் கீழ் நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இலங்கை இறுதிக்கட்ட போரில் நடந்த மனித உரிமை மீறல்களை ஆராய புதிய குழுவை அந்நாட்டின் அதிபர் கோத்தபய ராஜபக்சே அமைத்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையே நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். ஏராளமான மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றன. இதுகுறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வலியுறுத்தி ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது தொடர்பாக இலங்கை அரசு எடுத்த நடவடிக்கைகளை ஐநா மனித உரிமை கவுன்சில் அடுத்த மாதம் ஆய்வு செய்ய உள்ளது. இந்த நிலையில் மனித உரிமை மீறல்கள் குறித்து முந்தைய இலங்கை அரசுகள் அமைத்த குழுக்களின் அறிக்கைகளை ஆராய அதிபர் கோத்தபய ராஜபக்சே புதிய குழுவை அமைத்துள்ளார். அதில் உச்சநீதிமன்ற நீதிபதி, காவல்துறை முன்னாள் தலைவர், ஓய்வு பெற்ற அதிகாரி ஆகிய 3 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். முந்தைய குழுக்களின் சிபாரசுகளை நடைமுறைப்படுத்த என்ன செய்யலாம் என்பதை பரிந்துரைக்குமாறு இந்த குழுவுக்கு அதிபர் உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு முக்கிய பிரமுகர்களுடனான Z+ பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது குறித்து திரிணாமுல் எம்பி மகுவா மொய்த்ரா கடுமையாக விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிலிருந்து ரஞ்சன் கோகாய் கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பரில் ஓய்வு பெற்றார். அவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மாநிலங்களவை நியமன எம்பியாக நியமிக்கப்பட்டார். அவருக்கு இதுவரை டெல்லி காவல்துறையின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது அவருக்கு முக்கிய பிரமுகர்களுக்கு அளிக்கப்படும் Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் பயணம் செய்யும் போது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த 8 முதல் 12 வீரர்களை கொண்ட குழு அவருக்கு பாதுகாப்பு அளிக்கும். அதே அளவிலான படைக்குழுவினர் அவருடைய வீட்டிற்கும் பாதுகாப்பு அளிப்பார்கள். இந்த நிலையில் ரஞ்சன் கோகாய்க்கு Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா,
இந்த 8 CRPF கமாண்டோக்கள் நீதி கிடைக்காத பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்ணின் கோபத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க போகிறீர்களா என கடுமையாக விமர்சித்துள்ளார். ரஞ்சன் கோகாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தபோது அவருக்கு கீழ்ப்பணியாற்றிய தலித் பெண் ஒருவர் ரஞ்சன் கோகாய் மீது பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக RSS அமைப்புகளுடனான தொடர்பை கண்காணிக்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருவரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது நிர்வாகத்தில் இருந்து விலக்கி வைத்துள்ளார். அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பைடன் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றார். பைடன் நிர்வாகத்தில் பணிபுரிய இதுவரை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் 20 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் முன்பு பரிந்துரைத்திருந்த சோனல் ஷா மற்றும் அமித்ஷானி ஆகியோரது பெயர்கள் விடுபட்டுள்ளன. பாஜக RSS அமைப்புகள் உடனான தொடர்பு காரணமாக இவர்களை பைடன் நிர்வாகம் விலக்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் உள்ள சுமார் 19 இந்திய அமைப்புகள் ஒன்றாக பைடனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தனர். அதில் இந்தியாவில் தீவிர வலதுசாரி இந்து அமைப்புகள் உடன் உறவு கொண்ட பலர் ஜனநாயக கட்சியில் இணைந்துள்ளனர் எனவும் பைடன் நிர்வாகத்தில் இதுபோன்ற நபர்களுக்கு இடம் அளிக்கக்கூடாது எனவும் கூறப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் சோனல் ஷா மற்றும் அமித்ஷானியின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இருவரும் இந்து மதவாத குழுக்களிடமிருந்து நிதியுதவி பெற்றவர்கள் எனவும் இந்து ஆதிக்கத்திற்கு ஆதரவாக பகிரங்க அறிக்கைகளை வெளியிட்டவர்கள் எனவும் அதில் கூறப்பட்டிருந்தது. இருவரும் RSS மற்றும் பாஜகவின் வெளிநாட்டு முகவர்கள் என்ற குற்றச்சாட்டும் அதில் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இவர்கள் இருவரையும் ஜோ பைடன் விலக்கியுள்ளார். இங்கிலாந்தில் உருமாற்றம் அடைந்த புதிய வகை கொரோனாவால் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் உருமாற்றம் அடைந்த புதிய வகை கொரோனா வைரஸ் உலகையே உலுக்கி வருகிறது. இதன் காரணமாக அந்நாட்டில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி போடப்பட்டு வந்தாலும் மறுபுறம் வைரஸ் பரவல் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தென்கிழக்கு பகுதியில் முதலாக அடையாளம் காணப்பட்ட புதிய வகை கொரோனா வைரஸ் அதிக அளவு இறப்பு ஏற்படுத்துவதற்கு சான்றுகள் உள்ளதாக கூறினார். இங்கிலாந்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பால் 1400 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் உருவான புதிய வகை உருமாறிய கொரோனா உலகம் முழுவதும் சுமார் 60 நாடுகளில் பரவி இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னோடி தமிழகம் எனவும் தமிழகத்தின் செல்வங்களை மோடி விற்றுக் கொண்டிருப்பதாகவும் கோவையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய ராகுல் காந்தி தெரிவித்தார். கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்த காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து அவினாசி சாலை அருகே ராகுல் காந்தி பொதுமக்களிடையே பேசினார். அப்போது பேசிய அவர் தமிழகம்தான் அனைத்துக்கும் முன்னோடி என தெரிவித்தார். தமிழ் மக்களை மோடி 2ஆம் தர குடிமக்களாக கருதுவதாகவும் இங்கு இருக்கும் செல்வங்களை விற்றுக் கொண்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். Tamil Nadu in the past has shown the way. Tamil Nadu in the past has shown success in manufacturing, in industrial activity. And there is a lot that the rest of India can learn. Unfortunately, Tamil youngsters today are finding it hard to get a job. Tamil farmers are struggling today. And that is why we in the Congress party feel that Tamil Nadu needs a new way of thinking, a new government. I will listen to the people of Tamil Nadu and I will work with the people of Tamil Nadu to help you get a government that you deserve. அமெரிக்காவில் கோமாளியை வீட்டுக்கு அனுப்பி ஒரு கண்ணியமானவரை அமெரிக்க மக்கள் அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளனர். அதேபோல் இந்திய மக்களும் விழித்தெழுந்து மோடியின் 10 ஆண்டு ஆட்சி போதும் என அவரை வீட்டுக்கு அனுப்புவார்கள் எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழக முதலமைச்சர் உண்மையான விவசாயி ஆக இருந்தால் டெல்லிக்கு சென்ற போது விவசாயிகளை ஏன் சந்திக்கவில்லை எனவும் உண்மையான விவசாயியாக இருந்தால் போராடும் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் கூறியிருப்பார் எனவும் குறிப்பிட்டார். மேலும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் எனவும் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் அதையும் தமிழக முதல்வர் தொலைக்காட்சியில் பார்த்துதானே தெரிந்து கொண்டதாக கூறினார் எனவும் தெரிவித்தார். சைனாவை போல ஆயுள் காலத்துக்கு அவர்தான் ஜனாதிபதி, ரஷ்யாவை போல ஆயுள் காலத்துக்கு அவர்தான் ஜனாதிபதி. அமெரிக்காவில் ஒரு கோமாளி அந்த மாதிரி தான் நினைச்சாரு. 3 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அந்த கோமாளிய. அமெரிக்க மக்கள் விழித்து எழுந்து இந்த கோமாளி இருந்தால் ஜனநாயகம் சிதைந்து விடும் என்று தெரிந்து ஒரு 78 வயது கண்ணியமான ஒரு மனிதனை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அமெரிக்கா விழித்து எழுந்ததைப் போல இந்தியா விழித்து எழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 3 ஆண்டுகள் கழித்து விழித்து எழும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 3 ஆண்டுகள் கழித்து நரேந்திர மோடியுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியின் அரசு 10 ஆண்டுகள் முடிந்த பிறகு போதுமையா போயிட்டு வாங்க அனுப்புவாங்கன்னு உறுதியா நம்புறேன். சட்டமன்ற தேர்தலில் சீட் பேரம் பேசுவதற்காகவே வன்னியருக்கு உள் ஒதுக்கீட்டை ராமதாஸ் கையில் எடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வன்னியர் ஓட்டை வாங்கி வன்னியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என பேசினார். வன்னியருக்கு திமுக தான் அதிக நன்மைகளையும் செய்துள்ள இயக்கம் என குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் பேரம் பேசவே ராமதாஸ் உள் ஒதுக்கீட்டை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் காலத்தில் பேரம் பேசுவதற்கு அவர்கள் இந்த போன்ற அறிவிப்பு நாடகத்தை நடத்துவார்கள். தேர்தல் காலத்தில் பேரம் பேசுவதற்கு சீட்டு பேரமோ என்ன பேரமோ, இந்த நேரத்தில் இடஒதுக்கீடு கொடுப்போம் சொல்லி திமுக கொடுக்கும்போது கொடுத்து உள்ள ஒதுக்கீடு தரேன்னு சொல்லி மனசார சொன்னார் தளபதி அவர்கள். ஆனால் இப்போ அதிமுகவோட எந்தவித பாமக அவர்கள் எந்தவித பலன் சொல்ல போனால் திமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு மூலமாக நடந்த தேர்தலில் பாமக தோழர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுத்தாங்க. தமிழகத்தில் நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் காய்கறிகளின் விலையும் உயரும் அபாயத்தில் இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த 19ஆம் நாள் சென்னையில் பெட்ரோலின் விலை 87 ரூபாய் 85 காசுகள் இருந்தது. 3 நாட்களுக்குள் 53 காசு உயர்ந்தது. இன்று 88 ரூபாய் 38 காசுக்கு விற்பனையாகிறது. இதேபோல் டீசலின் விலையும் 80 ரூபாய் 90 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் விலை உயர்வு குறித்து பொதுமக்களின் கருத்தை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு கச்சா எண்ணெய் பேரல் 260 ரூபாய்க்கு வந்துச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 ரூபாய் 42 ரூபாய்க்கு தான் இருக்குது 1 லிட்டர் பெட்ரோல். இன்னைக்கு அதே கச்சா எண்ணெய் பேரல் 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு மேல தாண்டி போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு மோசமான நிலைமை பெட்ரோல் போகும்போது யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏழை எளிய ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, எல்லா விலைவாசியும் 100 ரூபாய்க்கு வந்துடும். அப்படின்னா வாங்குற ஏழை எளிய ஜனங்களை எப்படி வாங்குவாங்க? இதை மாத்துறதுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து மாற்றி தரணும்னு கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியிலிருந்து நான் நகர்ப்புறத்துக்கு வர்றேன். தினந்தோறும் என்னுடைய வாகனத்துக்கு நான் பெட்ரோல் போடணும் அப்படின்னா சரி, குறைந்தபட்சம் 100 ரூபாய்க்கு போட்டால் தான் நான் என்னுடைய ஊருக்கு போய் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. இப்போ வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டு வாடகை போக்குவரத்து செய்யக்கூடிய அந்த ஓட்டுநர்களுடைய நிலைமை இன்னும் அதிகம். இன்னும் அவங்களுடைய அந்த சுமைகள் இன்னும் அதிகமாகுது. மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு சாதாரண ஒரு கிராமத்து இளைஞன் அப்படின்ற ரீதியில் நான் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். பெட்ரோல் இன்னைக்கு சூழலுக்கு 90 ரூபாய் விற்கிறீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 ரூபாய் பெட்ரோல் போகிறா இருந்தால் இன்னைக்குள்ள அன்றாடாங்காட்சிக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறது 100 ரூபாய் பெட்ரோல் போனாக்கா குடும்பம் எப்படி நடத்த வைக்கிறது? இன்னைக்குள்ள விலைவாசி எல்லாமே ஏறி போயிடுச்சு. காய்கறியிலேருந்து பால் வசதியிலேருந்து நான்வெஜ்லேருந்து எல்லாமே ஏறி போயிருக்கு. எப்படி குடும்பம் நடத்துறது? புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை அருகே நடைமுறையில் உள்ள 144 தடை உத்தரவு திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டும் இதுவரை தளர்த்தப்படாததால் போராட்டம் நடைபெறும் என சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை உள்ளிட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதனால் அங்குள்ள பாரதி பூங்காவும் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி 144 தடை உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் பாரதி பூங்காவை திறக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இதுநாள் வரை தடை உத்தரவு திரும்பப் பெறவில்லை. இதைத் தொடர்ந்து அமைச்சர் கந்தசாமி இன்று காலை பாரதி பூங்காவுக்கு சென்று அதை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தாமாகவே முன்வந்து பூங்காவின் கேட்டை திறந்து வைத்து பாரதி பூங்காவுக்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றால் மீண்டும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபடுவேன் என போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே காய்ச்சலுக்கு ஊசி போட்ட புது மாப்பிள்ளை ஒவ்வாமையால் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் அருகே தலவாய்புரம் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் பூபாலாவுக்கு திருமணம் முடிந்து 1.5 மாதம் ஆகிறது. இந்த நிலையில் காய்ச்சல் மற்றும் இருமல் காரணமாக முகேஷ் தலவாய்புரம் மருத்துவமனைக்கு சென்று இருந்தார். அங்கிருந்த மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்தை செவிலியர் எடுத்து ஊசி போட்டுள்ளார். இதனால் முகேஷுக்கு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் அங்கிருந்து ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு முகேஷை அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து முகேஷின் இறப்பில் மர்மம் உள்ளதாக கூறிய உறவினர்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இந்த நிகழ்வு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காய்ச்சல் கூட இல்லை, வர்ற மாதிரி தான் இருக்கு, தடுமை ரொம்ப பிடிச்சனா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் போனோடனே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம். தலவாயிரம் கூட்டுறவு ஆஸ்பத்திரிக்கு போனோம். நாங்கள் வெளியில் இருந்துட்டோம். அவனுக்கு நல்லா கெதியாக நாங்களாம் ஜாலியாக பேசிட்டு தான் போனோம். அதனால தான் அவன் உள்ளே போயிட்டா நாங்கள் 2 பேரும் வெளியிலே உட்காந்துட்டோம். அவன் அந்த ஊசி போட்டுட்டு வெளியில் வரும்போது தான் அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா ஊறுதுனே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, வானே நர்ஸ்கிட்ட போய் சொல்லுவோன்னே பழையபடி நாங்கள் 2 பேரும் போய் தான் திருப்பி நாங்கள் தான் நர்ஸ்கிட்ட சொன்னோம். உடம்புலாம் ஒரு மாதிரியா அலர்ஜி மாதிரி ஊறுற மாதிரி இருக்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னோன்னா அந்த நர்ஸு சொல்லிச்சு, உங்களுக்கு நரம்பூசினா சேராதா, அது முதலே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னாங்க. ஆனால் முதலே கேட்க வேண்டியது அவங்க கடமையை மீறிட்டாங்கன்னு அந்த இடத்துல நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இந்த நரம்பூசி ஒத்துக்கிடாது, அதனாலலாம் பிரச்சனை வராது அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் செஞ்ச கேர்லெஸ் மிஸ்டேக் தான் என் ஃப்ரெண்டோட இது. அது மேக்ஸிமம் இது தொடர்ந்து இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. போகிற எல்லாத்துக்குமே அவங்க நரம்பு ஊசிகளை தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு போடுதாங்க, என்ன போடுதாங்கன்னு நாங்கள்லாம் படிக்காத ஜனங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது இதுகளை பற்றி, மருந்து மாத்திரைகளை பற்றி. ஆனால் அங்கே போனால் கொத்தா அள்ளி கொடுக்காங்க மாத்திரைகளை. எதுக்கு கொடுக்காரு, எதுக்கு என்ன செய்தாருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நாங்களும் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. தலவாரம் பகுதியை பொறுத்தளவுக்கு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து. அதுவும் அந்த ஆஸ்பத்திரியில் மேனேஜர் வச்சது தான் சட்டமாக இருக்குது. அவர் என்ன பீஸு கேட்காரு, என்ன சொல்லுதாருங்கிறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்து ஊசியை போட்டு விட்டு அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டுட்டு அவராக ஒரு மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 45 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விடுதியை காலி செய்ய நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கும் கட்டணத்தை வசூலிக்க கோரி கடந்த 45 நாட்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை விடுதிகளை காலி செய்ய வலியுறுத்தி கல்லூரி நிர்வாகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஆனால் அதை புறந்தள்ளிவிட்டு மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விடுதியில் உணவு இல்லை என அறிவித்துவிட்டதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு மட்டும் விடுதிக்குள் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டதால் மாணவிகள் விடுதியில் தங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் காயத்துடன் சுற்றி வந்த ஒற்றை யானைக்கு தீ வைத்த உரிமையாளரின் விடுதிக்கு ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா உத்தரவின்படி அரசு அலுவலர்கள் பூட்டி சீல் வைத்தனர். கூடலூரை அடுத்துள்ள மசனகுடி சிங்கார பகுதியில் முதுகில் காயத்துடன் ஒற்றை யானை ஒன்று சுற்றி வந்தது. திடீரென கடந்த 15ஆம் நாள் அந்த யானையின் காது கிழிந்து தீக்காயம் ஏற்பட்டது. இதையடுத்து வனத்துறையினர் அந்த யானைக்கு மருத்துவம் அளிக்க முதுமலை முகாமுக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே யானை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனையடுத்து உடல் பரிசோதனையில் காதில் தீக்காயங்கள் ஏற்பட்டதால் யானை இறந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் வனத்துறையினர் தனிப்படை அமைத்தது. தீ வைத்தவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மாவெண்ணலா பகுதியில் இருந்த ரேமன் மற்றும் பிரசாத் ஆகிய இருவரும் டயரை தீயிட்டு யானை மீது வீசியது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் ஒற்றை யானைக்கு தீ வைத்த உரிமையாளர் நடத்தி வந்த தனியார் தங்கும் விடுதிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முன்னோடி தமிழகம். தமிழகத்தின் செல்வங்களை மோடி விற்றுக் கொண்டிருக்கிறார். கோவையில் தேர்தல் பரப்புரை தொடங்கிய ராகுல் பேச்சு. கொரோனா காலத்தில் கட்டுப்பாடுகளை மீறியதாக பதிவு செய்த வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். உதவி பேராசிரியர் பணிக்கு PhD முடித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க அரசாணை. சமூக நீதியை பறிக்கும் அரசாணையை திரும்பப் பெற முதலமைச்சருக்கு வைகோ வலியுறுத்தல். சசிகலா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. விக்டோரியா மருத்துவமனை அறிக்கை. இத்துடன் V-News 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள V-News 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.